அசோக், விஷயம் என்னன்னு நீ தான் சொல்ல. பெரியப்பா, கோயில் சிலை காணாம போயிருச்சுன்றதுக்காக அம்மா சாமி கிட்டே சத்தியம் பண்ணிருக்காங்க. அத பத்தி உங்க யார்கிட்டயும் சொல்லலையா? என்ன சொல்றான்? சாமி முன்னாடி சத்தியம் பண்ணேனா? என்ன? காவேரி என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. காவேரி, அசோக் என்ன சொல்றான்? என்ன முழிச்சிட்டு இருக்க சொல்லு. அம்மா, அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த யாருகிட்டயுமே சொல்லல. இப்படி ஒரு முடிவை எதுக்காக தனியா எடுத்தீங்க? அப்பா, அம்மாவுக்கு நம்ம குடும்பத்து மேல பாசம் அதிகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஐயோ, என்ன ஏத்துக்க முடியலன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. கோயில் சிலை திரும்ப கிடைக்கணும்னு அம்மா வேண்டுதல் வச்சிருக்காங்க. அம்மா, வேண்டுதல் வச்சீங்களா இல்லையா? என்ன சொல்லுங்கம்மா, வேண்டுதல் வச்சீங்களா இல்லையா? நம்மள பத்தி நல்ல விதமா பெருமையா தானே சொல்றாங்க. பேசாம ஆமான்னு ஒத்துப்போம். ஓ, அத சொல்றியா? நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு முதல்ல புரியவே இல்ல அசோக். ஆமாடா, சிலை கிடைச்சி கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அத்தை வேண்டுதல் வச்சிருக்கிறது எனக்கு கூட தெரியும். சிலை திரும்ப கிடைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஜமீனுக்கு சொந்தமான கோவில் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணின பஞ்சலோக சிலைய எவனோ திருடிட்டு போயிருக்கானா?